ஆஸ்பத்திரிக்கு எப்படி கூட்டு போனாங்க? யார் கூட்டு போனாங்க? யார் சொல்லி தகவல்? ஆம்புலன்ஸ் யார் சொல்ல தகவல்? ஆம்புலன்ஸ் எப்படி யார் சொல்லி வந்துச்சு? ராஜேந்திர புல்பாடி அப்பா பேருங்க? அப்பா பேர் சன்னல் ராமையாவா? நீங்க எங்க குடியிருக்கீங்களா பக்கத்துல? அதுக்கு அடுத்த தருணம் குடியிருக்கேன். எப்படி தகவல் உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு வந்து காலையில் முதல் நாள் காலையில் எனக்கு பேசலாம். யார் பேசுனா முதல் நாள் நைட்டு எனக்கு போன் அடிச்சோம். சங்கர் போன் அப்பா சங்கரன் உங்களுக்கு சொந்தக்காரரா ஃப்ரெண்டா? உங்களை விட இந்த பசங்க நினைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நீங்க வந்து சொல்லுங்க. அடிச்ச உடனே மேனேஜர் பேசுறேன். மேனேஜர் பேர் என்ன? அவர் பேர் திருநெல்வேலி பேசுறாங்க. மேனேஜர் ஏரியா மேனேஜர், அவன் நம்பர் இருக்கு. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன நீங்க பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? இன்னும் 1,50,000 ரூபாய் கட்டணும். எவ்வளவு? 11,50. வாங்கின லோன் 5 ரூபா. 5,12 வாங்கிருக்கேன். 5,12,000. சரி, 50 கட்டணும். கட்டுங்க டிடி எடுக்கணும். இவன்ட்டு ரூபா இல்லை. ஒரு வாரம் டைம் கொடுக்கணும். மெட்ராஸில் பெரியப்பா இருக்கணும்னு சொல்லி பெரியப்பா பேசணும். பெரியப்பா பேசணும். பேசி ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எதாவது ரெடி பண்ணி இது பண்ணணும். அதுங்காட்டியும் இவங்க வந்துட்டாங்க. பெங்களூர் ஏஆர் போலீஸ் 10-20 பேர், மர்மாடு போலீஸ் எல்லாரும் வந்து நின்னாங்க. அப்போ நானும் உடனே போயிட்டேன். நான் வந்து சங்குன்னு சொல்லி ஒரு பையன், சங்கு சரவணன் 2 பேரும் இருக்காரா? பரவாயில்ல, சொல்லட்டும். 2 பேரும் போன உடனே மறந்தா என்னடி பிடிச்சினா போனோம். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே குடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே முந்தா நாள் நைட்டு உங்கள்கிட்ட பேசினாரு. நீங்க நைட்டு பேசி பாத்தீங்க. 1 வாரம் டைம் கேட்டீங்க, கொடுக்கல. அவங்க கொடுக்காம நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க கேட்க அமௌண்ட் இல்லை. கோர்ட்ல யாருமே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். ஸ்டே வாங்கியாச்சா? ஸ்டே வாங்கியிருக்கான். வாங்கி வந்து 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் கட்டுறாங்க. கட்டினோடனே நீங்க தான் கட்டடம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவும் பேசின உடனே அதனால நீங்க ஏன்னா அதுல இருந்து சொல்ல வேண்டாம்ண்ணே, நீங்க ஒரு 6,50 கட்டுங்கண்ணே முடிச்சிருந்தா. ஏன்னா அவளெல்லாம் கட்ட முடியாது. நான் ஃபில்டரா என்ன சொல்லி சொன்னோம்னா 5 ரூபா சொன்னான். என்கிட்ட பேசணும். மசாலா கொடுங்க. அதை வாங்கினதா அப்படியே கட்ட சொல்றாரு. ஆமா, யாருமே 2,98 கட்டியிருக்காங்க. 2,98 கட்டியிருக்கான். லோனும் உண்டு. அது போய் டிடி எடுத்து கோர்ட்ல கொண்டு 1 ரூபா கட்டியிருக்கான். அது போக வந்து 11,50,000 ரூபாய் கட்டணும்னு என்கிட்ட சொன்னாங்க. சரிங்க. சொன்ன உடனே 2017 19 அது அப்போ அதனால 11,50 கட்டணுமா? 11,50 கட்ட முடியாது. எதுக்கு 11,50 கட்டணும்? உங்களுக்கு செக் பவுன்ஸ் மற்ற எல்லாம் இந்த டிவி எல்லாத்தையும் நீங்கள் கணக்கை கொடுங்க. நாங்கள் என்ன ஒன்று செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 6,50 கட்டுங்க. 5 லட்சம் குறைச்சி 6,50 கட்டுங்கன்னு என்ன சொன்னான். 6,50 கட்ட முடியாதுண்ணே அப்படின்னு. அப்போ ஒரு 5,50 5 ரூபாய் கட்டுங்களேன் அப்படின்னா. ஏன்னா வாங்க அவன்கிட்ட இப்போ ஒரு 50 ரூபா தான் கையில் வச்சிருக்காங்க. ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதெல்லாம் பார்த்து பண்ணி முடிச்சு விட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது அப்படின்னா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை போயிட்டாரு. காலையில இவங்க வந்தோன்னு உங்ககிட்ட பேசினாரா சங்கரன்? யாரு? சங்கர் முதல் நாள் நைட்ல இருந்து மறுநாள் காலையில வரை என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு 25 போன் அடிச்சிருக்கேன். அதுக்குள்ள ரெக்கார்டு பூராமே என்கிட்ட இருக்கு. வாங்கிக்கலாம். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, வந்துட்டாங்கன்னா எனக்கு போன் அடிச்சாரு. போன் அடிச்ச உடனே என்கிட்ட அதுல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி. சரி, நான் அங்க இருந்து சங்க கூட்டிட்டு உடனே போனேன். வந்துட்டாங்கன்னு உடனே நான் போய் நிக்க அதெல்லாம் மருந்து குடிச்சு வெளியே கொண்டு போட்டாங்க. டிஎஸ்பி சார் வாராரு. ரூரல் டிஎஸ்பி வாராரு. அப்போ யாரு? மொரநாடு போலீஸ் நிற்கி. ஏர்ல இருந்து ஒரு 10-50 போலீஸ் இருக்கும். அவங்களும் நிற்காங்க. இந்த பொம்பளைகள் கூட வர விடாம நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நான் பைக்கை ஓட்டிட்டு ஒரு போனேன். கிட்ட போன உடனே இவன் என்னால் தண்ணி கொடுக்க போனோம். தண்ணி கொடுக்கூடாது. அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால நீ தண்ணி கொடுத்துட்டு இவனையும் எஃப்ஐஆர்ல சேரல அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஒரு டிஎஸ்பி சொன்னார். இப்போ இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, தண்ணி இனி கொடுத்து அவங்க காப்பாத்துங்கடா, மருந்து பிடிச்சிட்டான்னு சொன்னார். வேற நம்ம இது சொன்னது உண்மை.
ரூரல் டிஎஸ்பி அவன் நடிக்க என்னையா நீ அவனுக்கு தனியாக கொடுன்னு சொல்லுத என்னையா அவனுக்கு அப்படின்னு அவரை மிரட்டணுன்னா அவர் அந்த அப்போ இந்த இது முழுக்க முழுக்க கொலை சார். இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க டிஎஸ்பி தான் காரணம். ரூரல் டிஎஸ்பி தான் காரணம். அது சுப்ரீம் கோர்ட் போனாலும் சொல்றேன் சார். நடந்தது சொல்லுவேன் இல்லை நடந்தது சொல்லுவேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரூரல் டிஎஸ்பி தான். கூட்டு போனீங்களா ஆஸ்பத்திரிக்கு? யாருக்கு ஏற்றி விட்டுட்டு நான் அந்தால வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு திருப்பி ஐக்கியம் நான் பைக்கில் தனியாக போயிட்டேன். நீங்க போறப்பே ஒரு நான் இங்கேருந்து போகணும்னே இறந்துட்டான் அவன். அவரு போறப்பே இருந்துட்டாங்க. வண்டியில போகும்போது இருந்தாரு. நான் இங்கேருந்து லாஸ்டா அவர்கிட்ட பேசினப்ப அதை ஏத்தி விடுறப்ப நான் இருந்தாரு. நான் இவன் எல்லாரும் சேர்ந்து சோப்பை கரைச்சி லாஸ்ட்ல மல்லு கட்டி கொடுத்தோம். அவர் ஏசிக்கிட்டே இருந்தார் டிஎஸ்பி. அது என்னன்னா பரவாயில்ல மல்லு கட்டி இவன் கரைச்சிட்டு வந்தோம்னா இவன் நான் செங்க 3 பேரும் சேர்ந்து குடிச்சு அதனால தொடச்சி அதனால வண்டியில ஏற்றி விட்டோம். ஏற்றி விட்டு நான் பைக்கில் அங்கேருந்து கேடிஷனர் போங்காட்டி இறந்துட்டான் அவனை. அம்மா அப்படி இருக்காங்க. அம்மா அவங்களும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் வந்து கழிச்சு சொல்ல முடியும். 48 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் சொல்ல முடியும். எங்க வேலை ஒன்றும் இல்லை. நாங்கள் அட்மிட் பண்ணது ஒரு 2 மணிக்கு அட்மிட் பண்ணிருப்போமா? இல்லை சார், கரெக்டாக 11:50க்கு இவங்க வந்துட்டாங்க. இல்லை இங்கே அவங்க மருந்து குடிக்கல. கரெக்டாக ஒரு அட்மிட் பண்ணையில் ஒரு 1:30 2 மணி 2 மணி 3/4 மணி நேரம் அவங்க கிட்ட இழுத்து கிடந்தான். எங்கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஒரு வண்டியில் தூக்கிட்டு போயிருப்போம். அதை கூட செய்ய விட மாட்டாங்க. ஆனால் லோக்கல் போலீஸ் சமாளிச்சது அதுக்கு. ஆனால் ரூரல் டிஎஸ்பி தான் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு காரணம். கொலைதான் இது. எப்படி செயல்படுத்த தெரியாத ஒரு முட்டாள் அதை விட இப்ப நடக்கிறது